ரிஷபராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் இப்பொழுது நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது நாள் வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலான பகுதிகளை கஷ்டத்திலே அனுபவிச்சிட்டீங்க. எத்தனையோ இடத்தில் தோல்வி, நிறைய பொருள் விரயம், ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் கூட படிக்கலை, சரியான படிப்பு ஏறலைங்கிற மாதிரி ஒரு பேர், இதெல்லாம் நடந்துருச்சு ரிஷபத்துக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் தேவையில்லாமல் இவங்க எவ்வளோ உழைச்சாலும் அந்த அந்த உழைப்புக்கு ஏற்ற மரியாதை கொடுக்காம ரொம்ப கண்கலங்கி இருப்பீங்க. உங்களை பற்றி தவறான தகவலை சொல்லியிருப்பாங்க. சில இடங்களில் அவமானத்தையே சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. என்னடா இது, நாம் என்ன பண்ணோம், ஒன்றுமே பண்ணலையேன்னு நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருதுங்க. இப்போ உங்களுக்கு ஆண்டவன் எல்லா விதத்திலையும் கிரகங்களால் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், கடந்து போங்க, எல்லாத்தையும் கடந்துருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம், படிப்பினை, அவ்வளோதான், சரியாக போயிடும். நாளைக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு நம்ம இதை ஒரு படிக்கட்டாக தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறவங்க புத்திசாலி. அதை தான் செய்யணும். யாராக இருந்தாலும் ஒரு பிரச்சனைனா எனக்கு பிரச்சனையிலே இருக்குது, என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட அறியாமை. எவ்வளவு பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், நாளைக்கு வரக்கூடிய வெற்றிக்கு இந்த படிக்கட்டுனா எனக்கு இந்த பிரச்சனை தான், அது மேலே தான் நான் ஏறி நிற்பேன். நீங்கள் ஏறி நின்று பாருங்கள், வெற்றி சீக்கிரமாக கிடச்சிடும். அதை பார்த்து பயப்படக்கூடாது. பிரச்சனை 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 பயப்படுறது. என்ன செய்யணும், ஏது பண்ணணும்னு சிந்தித்து செயல்படுங்க, வெற்றி அடைஞ்சிருவீங்க. உங்களுக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அப்போ ரிஷபராசிக்காரர்களின் தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியமாக இருக்கும். ஒரு மாதிரி கெத்தாக இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி தான் கட்டிக்கிட்டு போவாங்க. பார்த்தா அப்படியே ஒரு தேஜஸாக தெரிவாங்க. இதுக்கு காரணம் சுக்கிர பகவான். பெண்களாக இருந்தால் சாதாரணமாக சின்னதாக நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு சாதாரணமாக ஒரு சிரிப்போடு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பான ஒன்றாக சுக்கிர பகவான் கொடுக்குறார், தேஜஸ் கொடுக்குறார். இதுதான் தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இயற்கையான அழகு, எந்த விதத்திலையும் செயற்கை கிடையாது. சிரிக்கிறதெல்லாம் செயற்கை எதுவும் பண்ண முடியாது, இயற்கையாக இருந்தால் தான் உண்டு. அதெல்லாம் இயற்கையாக இவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்து மற்றவங்க பொறாமை தான் படுவாங்க. இந்த பொறாமையோட உச்சபட்சம்தான் இவங்களுக்கு நிறைய கஷ்டம்லாம் நடந்திருக்கும். இவங்க எப்போ கஷ்டப்படுவாங்க, எப்போ விழுவாங்க, இவங்க கண்ணுலேருந்து எப்போ தண்ணி வரும், இவங்க சிரிப்பு எப்போ நிற்கும்லாம் நிறைய பேர் நினச்சி ஏங்கிக்கிட்டு கிடக்குறாங்க. இன்னமும் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆனால் இது உங்களோட ராசிநாதன்னும் பொழுது நீங்கள் இயற்கையாகவே அப்படி தான் இருப்பீங்க, வேறு வழியே கிடையாது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு திருப்பி நிமிர்ந்து நிற்கிறோம் தான் நினைப்பீங்க. உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் தாங்க, தப்பு இல்லைங்க. உங்கள் ராசிநாதன் சப்போர்ட்டுன்னும் பொழுது உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொருளாதாரம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். திடீர் பணவரவு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேங்க. திடீர்னு உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கே தெரியும், ஓ இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சரியான இடத்துல தான் இருக்கார், உங்கள் ராசியிலே இருக்கார். அதனால் ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது. தொழிலில் பெரிய ஓஹோன்னு ஓடாது. ஓரளவுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க, எதையும் மாற்றிடாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லது. வேறு வழியே இல்லைனா தான் மாற்றணும். நீங்களாக போய் எதுவும் செய்யாதீங்க. ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது உடல் தேக ஆரோக்கியத்தையும் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. உடம்புல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும். மனசு ரீதியாக பிரச்சனை வந்தால் உடம்புக்கு பிரச்சனை தான். ஏதோ சொல்லும், உங்கள் மனசுக்கு ஏதோ சொல்லும், இதெல்லாம் நடக்கும். அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் சிவன் வழிபாடு செய்தால் போதுங்க, எந்த பிரச்சனையும் வராதுங்க. எந்த கிரகங்களுக்கும் நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களை எதுவும் தீண்டாது. எவ்வளவு பள்ளத்தில் இருந்தாலும் ஒரு நாள் மேலே ஏறி வர்றதுக்கான வாய்ப்பை இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால் கவலையே படாதீங்க. ஒரு சில ரிஷபராசிக்காரர்கள் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையில் ஒன்றும் இல்லாமல் நான் நின்றுட்டுருக்கேன், இப்போ ஜென்ம குருவாக வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் பயப்படாதீங்க. இறைவன் எல்லோருக்கும் படி அளந்துக்கிட்டு தான் இருப்பார். இதை உறுதியாக நம்பிடுங்க. எந்த வித மாற்றமும் இல்லாமல் நம்பிக்கையோடு இருங்க. ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். தொழில் முன்னேற்றம் இருக்காது, வேலை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல பலு அதிகமாக வேலை சுமை இருக்கும், உதாசீனப்படுத்துவாங்க, நீங்கள் செய்யும் வேலைக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும், இது மாதிரியான இருக்கும். அது கொஞ்சம் காலம் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். இருந்தாலும்
இந்த டைமில் மனோதைரியத்தை மட்டும் நீங்கள் கையில் கெட்டியமாக வச்சுக்கிறது நல்லதுங்க. மனசில் தைரியமாக இருக்கணும். எல்லாம் கடந்து போகும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். அதே போல் நண்பர்கள், உறவினர்கள் அப்படிலாம் வராங்கன்னா அவங்கக்கிட்டலாம் எச்சரிக்கையாக பழகுங்க. எதையாவது சொல்லி உங்களை பாதை மாற்றி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தவறான பாதைக்கு எந்த காலத்துலேயும் போயிடாதீங்க. அது இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு வேணால் இந்த மாதிரி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் காலத்துக்கும் உங்களுக்கு அது ஒரு அவமானமாக ஆகிடும். அதனால் அந்த டைமுக்கெல்லாம் இதெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. வரவங்க பேசுவாங்க, 1000 பேசுவாங்க, உங்கள் மனசை போட்டு கலைப்பாங்க, எது வேணாலும் நடக்கலாம். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அதே போல் ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கான்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் திருமணம் இருக்கா இல்லையான்னு தெரியும். இல்லைனா நிச்சயமாக இப்போ கொஞ்ச நாள் வேண்டான்னு தான் சொல்லுவேன் நான். கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். குரு உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாத பொழுது திருமணம் ஏற்பட்டாலும் அது கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்க மாதிரி இருக்கும். இது காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. காலகாலத்துக்கு நம்ம வரக்கூடிய ஒரு உறவு, அந்த உறவை நம்ம சரியான நேரத்துலேயும் சரியான காலத்துலேயும் நம்ம வீட்டுக்கு கூட்டுட்டு வர்றது நல்லது. அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். அது சரியான அமைப்பில் இருக்குன்னா திருமணம் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் காலம் நின்று தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க. சூரியன் அமோகமாக இருக்கார், சிறப்பாக இருக்கார். நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு இப்போ தீரப்போகுது. ஏதோ ஒரு கிரகம் சரியில்லைனாலும் ஒரு கிரகம் உங்களுக்கு தலை நல்லா நிமிர்த்தி நிற்கிறதுக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குது பாருங்கள். நல்ல அமைப்போடு இருக்கிறார் சூரியன். பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் காணாமல் போகுது. கடன் தொல்லையெல்லாம் தீரும். அதிகமான வட்டி வாங்கி வச்சுருக்கங்க, இப்போ என்ன பண்ணுறது, கடன் அடைக்கவும் முடியலன்னா ஏதோ குறைந்த வட்டிக்கு வாங்கி அந்த கடனை அடைச்சிட்டு இதிலேருந்து கொஞ்சம் மீள்றதுக்கு பார்ப்பீங்க. இதெல்லாம் நடக்கும், காலம் எடுக்கும், ஆனால் சரியாயிடும். வட்டி அதிகமாக இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய கடனாக மாறும். பழைய கடன்லாம் போயிட்டு புதிய கடனாக மாறும் பொழுது கொஞ்சம் மனசுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். அதே போல் செய்யக்கூடிய வேலையில் நிரந்தரமான ஒரு அமைப்பு ஏற்படும். இவ்வளோ நாளாக ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, இப்போ உங்களுக்கு அதுக்குள்ளே ஈடுபாடு வரும், செய்வீங்க. செய்கிற வேலையில் உற்று நோக்குங்க, உறுதியாக இருங்க. வேறு கவனச்சிதறலை மட்டும் வச்சுக்காதீங்க. இப்போ கவனச்சிதறல் இருந்தால் பிரச்சனையாயிடும். எந்தவித செயல் செய்கிறீங்களோ அதுலேயே இருங்க, மாற்றத்தை ஏற்படுத்திக்காதீங்க. எந்த ஒரு மாற்றமும் வேணாம், அப்படியே போய்கிட்டே இருங்க, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க இந்த காலகட்டத்தை. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க. செவ்வாயும் கொஞ்சம் பிரச்சனைன்னும் பொழுது இப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் தான். நீங்கள் இடம் வாங்குகிறேன், இடம் விற்கிறேன், அதெல்லாம் செய்யாதீங்க, கொஞ்சம் அமைதியாக விடுங்க. வேறு வழி இல்லைங்க, கடன் இருக்குது, விற்று தாங்கணுன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதில் இருந்து வரக்கூடிய லாபம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து நிதானமாக யோசித்து செய்யுங்க. கொடுக்கக்கூடிய ஆட்கள் சரியான ஆட்களாக அவங்கக்கிட்ட கொடுங்க. ஒரு இடத்தையோ வீட்டையோ கொடுக்குறீங்கன்னா சரியான ஆட்கள் கிட்ட கொடுங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பொருளாதாரம் வந்துடும். இல்லைனா அது உங்களுக்கு இன்னும் பெரிய தலைவலியை ஏற்படுத்தி விட்டுடும். பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் நிதானமாக செல்வது உங்கள் பொறுப்புங்க, வேறு வழியே கிடையாது. குறுக்க வேறு யாராவது வந்தாலும் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக போகும்பொழுது எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக போயிடும். அதனால் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க. ஆலோசனை கொடுக்குறாருங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதை செய், அதை செய், இதை செய்யாத அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கார். பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உங்களுக்கான சூழ்நிலை அமைப்பையும் அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. சொந்த பந்த உறவுகள் வரா மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு. உங்கள் மனசு இதுக்கு மேலே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஆறுதல் வேணும். உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருந்தால்தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் போக முடியுன்றத புதன் பகவான் புரிஞ்சு அதற்கு தகுந்தாற் போல் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. சரியாயிடுங்க, நம்பிக்கையோடு இருங்க. சந்திர பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். இதுவும் நான் தப்புன்னு சொல்லலை. ஒரு பயம் இருந்தால்தான் நீங்கள் பாதை மாற மாட்டீங்க. இருக்கலாம், இருந்தாலும் பயத்திலேயே வாழ முடியாது இல்லையா? நம்மளோட வாழ்க்கை ஒரு பயத்திலே இருக்கக்கூடாது. அதனால் நிதானமாக இருங்க, யோசிங்க. எதையும் எடுத்துகிட்டு போயிட்டு குழப்பிக்காதீங்க. எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் மாறும். அந்த நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள், வாழ்க்கை மாறிடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை கடந்துட்டாலே பிரச்சனை கிடையாதுங்க. உண்மையிலே நிறைய மாறுதல் இருக்குது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இஞ்சி எடுத்துக்கோங்க, உணவில் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதே போல் சந்திராஷ்டமத்தை ரொம்ப பார்த்துக்கோங்க. அந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு நிறைய தேவையில்லாத உறவுகள் வரும், தேவையில்லாத வீண் விரயங்கள், உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, அன்னைக்கு வீட்டில் பிரச்சனை வர்றது, கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதம்,
குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்படைகிறது, அதனால் உங்கள் மனசு சங்கடப்படுறது, இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அந்த நாளை நீங்கள் நல்லபடியாக போகணுன்னா இறைவன் வழிபாடு, சிவன் வழிபாடு செய்யுங்க. சிவனை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, காலபைரவரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து தான் ஆகணும். அதனால் இதில் எந்தவித பெரிய பாதிப்புகளும் இல்லாமல் உன் பாதத்தில் சரணடைகிறேன்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிருங்க. வாழ்க்கை மாறிடும், பிரச்சனை பெருசாக இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. எத்தனையோ கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில கிரகங்கள், அதுவும் பெரிய கிரகங்கள் எல்லாம் நல்ல இடத்துல இருக்குது. ஒரு சில கிரகங்கள் தான் சரியில்லாமல் இருக்குது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் எதை தொட்டாலும் லாபமாக அடைவதற்காக வந்திருக்காருங்க. நல்லது நடக்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குது, குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்குது, புதிய முயற்சியெல்லாம் ஜெயிப்பீங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆறுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்பிக்கையான வாழ்க்கையை வந்து கொடுக்குறாருங்க சனி பகவான். நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பேசுகிறதுக்கு ஆட்கள் துணையை அனுப்பிக்கிட்டே இருக்கார். தனிமைப்படுத்தலை உங்களை. ஏன்னா தனிமைப்படுத்தும் பொழுது மிகவும் வலிகள் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் நடக்கும். அதே போல் ஹனுமன் வழிபாடு செய்யுங்க, இன்னும் சிறப்பாக இருக்குங்க. ஹனுமனுக்கு வெண்ணெய் வாங்கி சாத்துங்க, இன்னும் சிறப்பு. இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு பிரச்சனையே கிட்ட நெருங்காது. தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் கிடைக்கிது, பொருளாதார மாற்றம் கிடைக்கிது. அதே போல் செலவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. எந்த செலவாக இருந்தால் உங்களுக்கு மனசில் சந்தோஷம் நிம்மதி கிடைக்குமோ அது வேணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக அமையும். காலத்துக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா இதை மாதிரியான அமைப்புகள்லாம் வரணும். அதே போல் சனி பகவானுக்கு வந்து எள்ளுருண்டை வந்து தானமாக தரலாங்க. சனிக்கிழமையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு கூட கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு எள்ளு வாங்கி கொடுக்கலாம், எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது இன்னும் பலம் சேரும். உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான அத்தனை வழிகளையும் கொடுத்துருவார். எந்த கிரகம் சரியிருந்தா எனக்கு என்ன, எந்த கிரகம் சரியில்லை எனக்கு என்ன, இந்தா நீ நல்லா இரு அப்படின்ற மாதிரி அவர் அள்ளி கொடுத்துருவார். அந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நிதானம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம், வேறு ஒன்றும் தேவையில்லை. அதே போல் பேசும்பொழுது கொஞ்சம் யார்கிட்டையும் அலட்சியமாக பேசாதீங்க. அலட்சியமாக பேசும்பொழுது அவங்க வந்து உங்களுக்கு தேவையில்லாத வம்பு அதை ஏதாவது சொல்லிடுவாங்க, பிரச்சனை ஏற்படுத்தி விட்ருவாங்க. பார்த்துக்கோங்க, அதை மட்டும் தவிர்த்தாலே போதும். சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. தேக ஆரோக்கியம் ஏற்படுதுங்க, ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது, வேலை, குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு தான் லாபமாக இருக்கிறாரு. தொட்டது துலங்கும், எல்லாமே சரியான அமைப்பில் இருக்குதுங்க. ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. ராகுவும் கேதுவும் நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க, மனோ தைரியத்தை கொடுக்குறாங்க, பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ராகு தசை நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஓஹோன்னு இருப்பீங்க. இப்போ அதற்கான காலகட்டத்தில் இருக்கீங்க. என்ன இருந்தாலும் ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. மிச்ச கிரகங்கள் எல்லாம் சரியான அமைப்பில் தான் இருக்குது. இந்த ஜென்ம குருன்ற இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். எல்லாம் வருதேன்னு நம்ம வந்து தேவையில்லாத செலவுகளையோ தேவையில்லாத பிரச்சனையோ பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. இதுவும் நமக்கு இருக்குது, கழுத்துக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குன்னு ஒரு நினப்பு இருக்கணும். அந்த காலகட்டத்தை கடக்கும் வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருந்தாகணும். கேது பகவானால் பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. ஏற்படக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தடுத்துருவார். அரசாங்கத்திலேருந்து ஏதாவது உதவி வேணும்னாலும் கிடைக்க வைப்பார். எல்லாம் நடக்கும். கொஞ்சம் காலதாமதமும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் கிடைக்கும், பொருளாதார மாற்றம் கிடைக்கும், உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எல்லாத்தையும் கேது பகவானும் தராரு. இருந்தாலும் இந்த காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்துவது உங்கள் கையில் தாங்க இருக்குது. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக தான் இருக்கிறார். உங்கள் குணத்துக்கு சிவன் வழிபாடு சிறப்பான வழிபாடு. தொடர்ந்து பண்ணுங்க. ஏதோ ஒரு விதத்தில் இறைவனை நம்பி செயல்படுங்க. உங்களுக்கு வாழ்க்கை மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். வருங்காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க.